Hi, I am Sundareshwara, pursuing my BE Civil Engineering in Dr. Mahalingam College of Engineering and Technology. 2021ல AVS ஸ்காலர்ஷிப் மூலமா நம்ம காலேஜ்ல அட்மிஷன் போட்டேன். AVS ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து சக்தி குரூப்போட ஃபவுண்டர் சேர்மன் அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்களோட பேர்ல MCET ப்ரொவைட் பண்ற ஸ்காலர்ஷிப். 180+ கட் ஆஃப் எடுத்த பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் அவங்களோட காலேஜ் சேரும்போது அது பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்களது பேர்ல வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி 180க்கும் மேல கட் ஆஃப் எடுத்த 100 மாணவர்களுக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ல நானும் நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணேங்கிறது வந்து முதல்ல எனக்கு பெருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பம் மாதிரி எனக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு குழப்பம் இருந்துச்சு. ஆனா கோர்ஸ் எடுக்கிறதுல குழப்பம் இருந்தாலும் நான் காலேஜ்ல வந்து MCET தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா நான் சிவில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதனால எங்க டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஆமா, நம்ம காலேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மூலமா எனக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு மென்டராக கிடைச்சாரு. என்னோட காலேஜ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு 4:30க்கு அப்புறமா நான் உட்காந்து படிக்கிறதுக்கான அந்த என்விரான்மெண்ட்டையும் மென்டார்ஷிப்பையும் காலேஜ் ப்ரொவைட் பண்ணாங்க. அது மூலமாக நான் என்னோட ஃபைனல் இயரில் சிவில் கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் பிளேஸ் ஆயிருக்கேன். நான் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் போகிற அதே டைம் என்னோட சிவில் ஸ்டடீஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. 9.35 CGPA மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி சிவில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் நான் கரெக்டாக அட்டன் பண்ணேன். அது மூலமாக ஃபைனல் இயரில் வந்து நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வெப் டெவலப்பர் ரோலுக்கும் செலக்ட் ஆயிருந்தேன். அதே மாதிரி சிவில் கம்பெனிலையும் செலக்ட் ஆயிருக்கேன். ஃபைனலாக TCSலையும் நிஞ்சா ரோலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். டோட்டலாக நான் இப்போ வந்து 4 ஆஃபர் வச்சுருக்கேன். நம்ம எந்த ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் காமிச்சா நமக்கு காலேஜ் அதுக்கான மென்டார்ஷிப்பையும் அதுக்கான என்விரான்மெண்ட்டையும் உருவாக்கி தருவாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஸோ என்னோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண MCETக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.